வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு மாப்பிள்ளையும் கார்த்திகாவையும் சோழன் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க, சோழன் சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட நிமிந்து பாக்குறாரு. ஒரு நிமிஷம் உள்ளர வாங்க அப்படின்னு நிலா கூப்பிட, உள்ளரையா அப்படின்னு நம்பாம கேக்குறாரு. வாங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழன் மண்டையை பிச்சுட்டு நிக்க, உங்களை தான் வாங்கன்னு நிலா உள்ளர போறாங்க. போதும் போதும்னு மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்க, சாப்பிடுயா நல்லா சாப்பிடு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. சோழன் உள்ளர போகாம, ஏண்டா அங்க நின்று என்ன கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, போ ஏதாவது தேவையில்லாம பேசியிருப்ப, அதான் உள்ளர வச்சு விருந்து வைக்க போறாங்க போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏய் அப்படின்னு மிரட்டிட்டு நிக்கிறாரு சோழன். அண்ணே கடுப்பாயிர போறாங்க, சீக்கிரம் போ அப்படின்னு பல்லவன் சொல்ல ஒரு அசட்ட சிரிப்பு சிரிச்சுட்டு சோழன் அங்கிருந்து போறாரு. நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க ரூம்குள்ள போன நிலா பக்கத்துல வந்து நிக்கிறாரு சோழன். சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க, கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆகி முறையா வீட்டுக்கு வந்திருக்காங்க. போகும்போது ஏதாச்சும் கொடுத்து அனுப்பணும் இல்ல. என்கிட்ட ஒரு புது புடவை இருக்கு, அத நான் கொடுக்கறேன். ஆனா மாப்பிள்ளை கொடுக்க உங்ககிட்ட புதுசா ஏதாவது ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நிலா கேட்க, புது ட்ரெஸ்ஸா அப்படின்னு யோசிக்கிற சோழன், அப்படி எதுவும் இல்லைங்களேங்கிறாரு. இல்லையா, கார்த்திகாவுக்கு மட்டும் ட்ரெஸ் கொடுத்து அவருக்கு எதுவும் கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு நிலா யோசிச்சுட்டே நிக்க, ஏங்க ட்ரெஸ் தான் கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சோழன் கேட்க, நான் ட்ரெஸ் தான் கொடுக்கறேன். ஏன் உங்ககிட்ட வேற ஏதாச்சும் இருக்கான்னு நிலா கேக்குறாங்க. ஒரு புது வாட்ச் ஒன்னு இருக்கு, எங்கேயாவது வெளியவோ ஃபங்க்ஷனுக்கோ போனாலும் கட்டிக்கலான்னு வாங்கி வச்சிருக்கேன், புதுசுதான், அதை வேணா கொடுத்துடலாமா அப்படின்னு சோழன் கேட்க, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சோழன் கிட்ட கேட்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாரு அவரு. நீங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வாங்கினது இதோ இந்த கபோர்ட்ல தான் பத்திரமா வச்சிருந்தேன், அதுல தான் இருக்கும், எடுத்துக்கோங்கிறாரு சோழன். எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க நிலா. சோழன் கபோர்டு கிட்ட போய் அதை திறந்து அந்த வாட்சை எடுத்துட்டு வந்து இந்தாங்கன்னு திறந்து காமிக்கிறாரு. இது ஓகே இல்ல அப்படின்னு சோழன் கேட்க, பாக்குற நிலா, ஏங்க சூப்பருங்க, அப்ப அவங்க கிளம்பும் போது கொடுத்துடலாம் அப்படின்னு நிலா சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு சோழனும் சிரிப்போட. ஒரு நிமிஷம்னு போற நிலா அவங்க பேக திறந்து ஒரு கவரை எடுத்துட்டு வர்றாங்க. இதோ இதுதாங்க, போலாமா அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க அப்படின்னு சோழன் கூப்பிட நிலா திரும்பி வந்து நிக்கிறாங்க. இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாங்கிற நிலா. நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன நினைச்சு என்னங்க, நீங்க 100 க்ளூஸ் கொடுத்திருந்தா கூட இதுக்காக தான் கூப்பிட்டுருப்பீங்கன்னு நான் கெஸ் பண்ணி இருக்க மாட்டேங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சரி சரி விட்டா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி, வாங்க போலான்னு நிலா வெளியே போக சோழன் வெளியே வர்றாரு. இந்தாங்க தொடச்சுக்கோங்கன்னு கை தொடக்க சேரன் மாப்பிள்ளைக்கு துணி கொடுக்குறாரு. தேங்க்ஸுங்க, இருக்கட்டும் அவர் வாங்கி கையை தொடச்சிக்க. கார்த்திகாவும் வர்றாங்க. உட்காருங்க ப்ரோ அப்படின்னு பாண்டியன் சொல்ல மறுபடியும் 2 பேரும் சேர்ல உட்காடுறாங்க. பழம் எடுத்துக்கங்க அப்படின்னு சேரன் சொல்ல, இல்ல இருக்கட்டும்ங்கிறாரு மாப்பிள்ள. மாமா சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுங்க மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, ஆமாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு மாப்பிள்ளையும் சொல்ல, ரொம்ப சந்தோஷங்கிறாரு சேரன். சரிங்க அப்ப நாங்க கிளம்புறோம்னு மாப்பிள்ள சொல்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கிளம்பலாமான்னு அவர் எந்திரிக்க கார்த்திகாவை பார்த்துக்கிட்டு கார்த்திகாவை எந்திரிக்கிறாங்க. ஒரு நிமிஷங்கிற நிலா, நீங்க வர்றீங்கன்னு எங்களுக்கு மதியத்துக்கு மேலதான் தெரிஞ்சது, அதனால எதுவும் வாங்கி வைக்க முடியல. கார்த்திகா இந்த புடவைய வாங்கிக்கோங்க அப்படின்னு நிலா கொடுக்க, ஐயோ எதுக்கு இதெல்லாம்ங்கிறாங்க கார்த்திகா. அவங்க பரவாயில்லன்னு சொல்ல, இல்ல வாங்கிக்கோங்கன்னு கொடுக்குறாங்க நிலா. இந்த புடவைய நீங்க கட்டினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல, தேங்க்ஸ் நிலா அப்படின்னு கார்த்திகா வாங்கிக்க. நீங்க கொடுங்கிற மாதிரி சோழனுக்கு ஜாட காட்டுறாங்க நிலா. உடனே சோழனும் அவங்க சொன்ன மாதிரி தான், இது சடன் பிளான்ங்கிறதுனால எதுவும் வாங்கி வைக்க முடியலன்னு சோழன் சொல்ல, ஐயோ பரவாயில்லங்க இருக்கட்டும்னு மாப்பிள்ள சொல்ல, ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு சின்ன கிஃப்ட், புது வாட்ச் அப்படின்னு சோழன் சொல்ல, வாட்சா அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல, பெரிய விலையெல்லாம் இல்ல, ஏதோ எங்களால முடிஞ்சது வாங்கிக்கோங்க அப்படின்னு சோழன் நீட்ட, ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாரு மாப்பிள்ள. வாங்கிக்கோங்க அப்படின்னு சோழன் சொல்ல மாப்பிள்ள கார்த்திகாவை பார்க்க, வாங்கிக்கோங்கிறாங்க. வாங்கிக்கோங்க பிளீஸ்னு சோழனும் சொல்ல வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ்ங்கிறாங்க. எல்லாரும் நிறைவா ஃபீல் பண்ண, அப்போ நான் வரேன் நிலா அப்படிங்கிற கார்த்திகா நிலாவை கொஞ்சம் வருத்தத்தோட ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்கள எல்லாம் பார்த்துக்கோங்க, அவருக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற கார்த்திகா, வரேன் சோழா, வரேன் பாண்டி, வரேன் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்து வரேன் மாமான்னு தலையாட்டுறாங்க. சரிப்பா அப்படின்னு அவரும் தலையாட்ட, வர்றவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க நடேசன் கிட்ட வந்து, மாமா நாங்க போயிட்டு வர்றோம் மாமாங்கிறாங்க கார்த்திகா. அப்படின்னு அவர் தலையாட்ட, போயிட்டு வர்றவங்கன்னு மாப்பிள்ளையும் சொல்லிக்கிறாரு. நடக்க, ஏங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கார்த்திகா சொல்ல மாப்பிள்ளையும் நிக்கிறாரு.
மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல உண்மைன்னு மாப்பிள்ளையும் கொடியிறாரு. இருங்கம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு எழுந்து போய் நடேசன் தீபம் ஏத்துறாரு. ஐயனாரப்பா பிள்ளைங்களை நல்லபடியா வாழ வை அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாமான்னு கூப்பிடுறாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவர் காலில் 2 பேரும் விழ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், எந்திரிங்க, வாழ்க்கையில நீங்க மேலும் மேலும் சிறப்பா வாழணும் அப்படிங்கிறவர் திரும்பி விபூதி எடுத்து கார்த்திகா நெத்திலையும் மாப்பிள்ளை நெத்திலையும் வச்சு விடுறாரு. உடனே பாக்கெட்ல கைய விட்டு பாக்குறாரு. ஏதோ ஒரு சின்ன நோட்டு வருது. சேரா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அவர் பாக்கெட்ல இருக்க காசை எடுத்து இந்தாமான்னு நீட்ட. இல்ல மாமா அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல மாமாங்கிறாங்க கார்த்திகா. புடிமா புடி அப்படின்னு கார்த்திகாட்ட கொடுத்துட்டு இந்தா ஐயா புடின்னு மாப்பிள்ளை கிட்டையும் கொடுக்குறாரு. இல்லைங்க வேண்டாங்க இருக்கட்டும்னு மாப்பிள்ளை சொல்ல புடியா வச்சுக்கன்னு கொடுக்குறாரு நடேசன். சரிங்க மாமா போயிட்டு வரோன்னு கார்த்திகா ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்ல போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு நடேசன் சொல்ல கார்த்திகாவோட தலை மெதுவா சேரன் பக்கம் திரும்புது. நான் போயிட்டு வரேன்னு அவங்க சொல்ல போயிட்டு வாப்பா அப்படின்னு அவரும் சொல்ல கார்த்திகா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு மாப்பிள்ளை மறுபடியும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு கிளம்புறாரு. வீட்டுல எல்லாருமே வாசல் வந்து வழி அனுப்பிட்டு இருக்க. போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல போயிட்டு வாப்பான்னு சேரன் சொல்ல வரேன் நிலா வரேன் அப்படின்னு சோழன் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கார்த்திகா திரும்ப போலாம் வான்னு கூப்பிடுறாரு. மாப்பிள்ள வா போலான்னு திரும்புறவரு எல்லாருக்கும் வரேங்கன்னு பொதுவா சொல்லிட்டு கிளம்புறாரு. மாப்பிள்ள கார்த்திகாவோட கைய பிடிச்சிருக்க. கார்த்திகா திரும்பி பாத்துக்கிட்டே போறாங்க. கார்த்திகா அந்த வீதி முடியறவர்ல திரும்பி பாத்துக்கிட்டே போக சேரனுக்கு வருத்தமா இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு நிறைவா ஃபீல் பண்றாரு. இப்போ வீட்டுக்கு வந்த கார்த்திகா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க மனசுல சேரன் அவங்களுக்கு பரிமாறினது, நடேசன் மாமா பேசுனது, மீதி பசங்க எல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப பொலைட்டா நடந்துகிட்டது அப்படின்னு எல்லாமே ஞாபகத்துல வர அவங்க ஒரு மாதிரி நெகிழ்ச்சியும் சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கவங்க நிமிந்து பாக்குறாங்க. ஜன்னல் கிட்டயே பாத்துட்டு இருக்காங்க. ஜன்னல் கிட்ட வந்து நின்று அவங்க பார்க்க அதுக்கு முன்னாடி அவங்க பார்க்கும் போதெல்லாம் சேரன் பாண்டியன் நடந்து போறது அவங்க மைண்ட்ல வர அதை யோசிச்சுட்டு மறுபடியும் வந்து கட்டில்ல உட்கார்றாங்க. கார்த்திகா சேரனை மட்டும் இல்ல அந்த ஃபேமிலியவே ரொம்ப மிஸ் பண்றாங்க. கார்த்திகா பெட்ல கைய ஊனிட்டு ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க. மாப்பிள்ள உள்ளார வர்றாரு. கார்த்திகா அதை கூட கவனிக்காம இருக்க. கார்த்திகான்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு கார்த்திகா எழுந்து நிக்க. வருத்தமா இருக்கா? இந்த வீட்டை விட்டு போறதை நினைச்சு வருத்தப்படுறியா அப்படின்னு அவர் கேட்க, நான் பிறந்ததுல இருந்தே தூங்குன ரூமுங்க இது, இன்னையில இருந்து நான் வேற எங்கேயோ தூங்க போறேன்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க கார்த்திகா. பயப்படாத வருத்தப்படாத, ஒருவேளை நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஹோம் சிக்கா இருந்ததா, நீ தாராளமா இங்க வரலாம், நீ போக கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், அது இல்லாம நீ ஒரே பொண்ணு தானே, நீ இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருப்ப, எனக்கு உன் சிச்சுவேஷன் புரியுது, டோன்ட் வரி பாத்துக்கலாங்கிறாரு மாப்பிள்ள. கார்த்திகா அமைதியா நின்னுட்டு இருக்க. சரி போலாமான்னு அவரு கேட்க அப்படின்னு தலையாட்டுறாங்க கார்த்திகா. 2 பேரும் வெளியே வர வாங்க மாப்பிள்ள அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட அவங்க அம்மா சுவாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாமி கும்பிட கார்த்திகாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவங்க அம்மா விபூதி வச்சு விடுறாங்க. அப்போ அவங்க மாமா ஏன்பா அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா, வாங்க சேர்ந்து நில்லுங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க மாமா சொல்ல 2 பேரும் அவங்க காலில் விழுந்து கும்பிடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து நல்லா இருங்க எழுந்துறீங்க அப்படின்னு முகமும் மனசும் நிறைஞ்ச சந்தோஷத்தோட சொல்றாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பலாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்க கிளம்பலாம் வாங்க அப்படின்னு மத்தவங்களும் சொல்ல வாங்க பையெல்லாம் எடுங்க அப்படின்னு முதல் அவர் பைய தூக்கிட்டு வெளியே போறாரு. நாங்க பிடிங்க பாத்து அப்படின்னு கார்த்திகா அப்பா சில பேக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு கார் ஒண்ணு டெக்கரேட் பண்ணி இருக்க, இன்னொரு கார் டிக்கில பொருள் எல்லாம் ஏத்துறாங்க. மாமா எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அவரு 2 செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஓகேன்னு தலையாட்ட, அம்மாடி கார்த்திகா மாமனார் மாமியார் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும், நாங்க உன்னை நல்லா வளர்த்திருக்கோம்னு அவங்க சொல்லணும், புரியுதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க சரின்னு தலையாடுறாங்க கார்த்திகா. உடனே ஒரு விம்மலோட டக்குன்னு வந்த அழுகையோட கார்த்திகா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டு பிள்ளைய கட்டி பிடிக்கிறாங்க. என் செல்லம் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டு இருக்க. கார்த்திகா அமைதியா நிமிந்து அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ளை கிட்ட அவங்க அப்பா வர்றாரு. என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ஏதாவது பேசினாலும் ஏதாவது பண்ணினாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு உடஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும், அவளுக்கு பேசி புரிய வைங்க மாப்பிள்ள அப்படின்னு அவர் அழுதுகிட்டே சொல்ல, ஐயோ அங்கிள் உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா, நாங்க என்ன ஸ்கூலா வச்சு நடத்துறோம் ஒவ்வொன்னா தண்டிக்கிறதுக்கு, அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட போறா, நானும் அவளும் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்க போறோம், 2 பேர்கிட்டயுமே தப்பு இருக்கும், நாங்க மியூச்சுவலா பேசி சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்க. தலைய உதறி அழுதுட்டு இருக்காரு அவங்க அப்பா. அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவரோட கைய பிடிச்சி மாப்பிள்ள சொல்ல விடாம அழுதுகிட்டே கண்ணு தொடச்சுக்கிட்டு அந்த பக்கமா போறாரு அவங்க அப்பா. என்ன இது இவ்வளவு உடைஞ்சு போய் அழறாரு அப்படின்னு கார்த்திகாவை பார்த்துட்டு
மாமா கிட்ட திரும்புறாரு மாப்பிள்ள. அங்கிள், அட அழாதீங்க அங்கிள் அப்படின்னு அவர் தோலை தொட்டு சமாதானம் பண்றாரு மாப்பிள்ள. அங்கிள் அங்கிள் அப்படின்னு அவர் சமாதானம் பண்ண இன்னும் கார்த்திகா அப்பா வேகமா அழுதுகிட்டு தான் இருக்காரு. அப்போ அழுதுட்டு இருக்க மாமாவை பார்த்துட்டு கார்த்திகா அங்க வந்து, மாமா என்ன மாமா இங்க பாருங்க, நான் இங்க இல்லைன்னு நீங்க சாப்பிடாமலாம் இருக்க கூடாது. நான் எடுத்து தர முடியலன்னாலும் இன்னைக்கு என்ன மாத்திரை சாப்பிடணும்னு தனித்தனியா கவர்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன், சரியா சாப்பிடுங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல அவரும் ரொம்பவே அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு நிக்கிறாரு. அழாதீங்க மாமான்னு கார்த்திகா சொல்ல அவர் கண்ணாடியை கழட்டிட்டு சத்தமா அழறாரு. மாப்பிள்ள அங்கிருந்து இங்க வந்து பார்க்க தினமும் இவதான் அண்ணனுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து கொடுப்பா அப்படிங்கிற அவங்க அம்மா, கார்த்திகா பத்திரமா இருடி, சந்தோஷமா இரு, வேலைக்கு சாப்பிடு என்ன அப்படின்னு குலுங்கி குலுங்கி அல்ல. ஏன்னா கார்த்திகாவுக்கு அவங்க அம்மா கிட்ட எந்த ஃபீலிங்ஸையும் காட்ட முடியல. கார்த்திகா போலாமான்னு மாப்பிள்ள கேட்க அப்படின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க. அதை பாக்குற அவங்க அம்மா மாமா எல்லாம் உறைஞ்சு போறாங்க. வர மாமா அப்படின்னு மாம்சம் ஒரு ஹக் பண்ணிட்டு மாப்பிள்ள கிளம்புறாரு. திகச்சு போய் நின்ன கஸ்தூரி மறுபடியும் அல்ல, ஏமா கஸ்தூரி இப்படி அழுவுற, அவ கல்யாணம் ஆகி தானே போறா, இப்படியா அவளை வழி அனுப்புவ அப்படின்னு ஃபார்முலா பேசுறவங்க மாமா, நீ போய் வண்டியில ஏறுமாங்கிறாரு. போமா போன்னு சொல்ல, நான் வரேன் மாமா அப்படின்னு தெளிவான குரல்ல சொல்லிட்டு கார்த்திகா கிளம்புறாங்க. போயிட்டு இருக்க கார்த்திகாவை கார்த்திகா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. அவங்க அம்மா கார்த்திகாவோட 2 கையையும் பிடிச்சுக்கிட்டு, ஏண்டி இத்தனை வருஷம் பிறந்து வளர்ந்த இந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போற, ஏதோ சாஸ்திரத்துக்கு கூட உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டேங்கிறியேடி, கல்யாணம் வேணான்னு சொன்னியே, இப்ப எப்படா கிளம்புவோன்னு நீ பாட்டுக்கு கிளம்பி போற, உன் அம்மா அப்பாவை விட்டுட்டு போறியேடி, அப்ப கூட உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரலையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, கார்த்திகா லைட்டோட சிரிப்போட பார்த்துட்டு, நீ என்ன படுத்தின பாட்டுக்கு நான் அதை வேற செய்யணும்னு நினைக்கிறியா, நான் இங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா தான் போறேன், என்னைய எவ்வளவு அடி அடிச்சு இனிமே அந்த அடியெல்லாம் வாங்க வேண்டாம் பாரு, அதான் எப்ப பாரு என்ன திட்டுறது, ரோட்ல வச்சு அடிக்கிறது, இப்படிதானே என்ன டார்ச்சர் பண்ண, நான் சொல்றதை என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா, இப்படி நான் கல்யாணம் பண்ணி போகணும்னு தானே நீ ஆசைப்பட்ட, நான் போறேன் அப்படின்னு மனசுல இருந்ததை பூரா கொட்டி தீர்த்த கார்த்திகா, என் கைய விடுறியா அப்படின்னு வெட்டுக்குன்னு கைய உதறாங்க. இது அவங்க அம்மா மட்டும் இல்ல, நாமளும் கூட எதிர்பார்க்கல. அவங்க அம்மா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க, கார்த்திகா வில்லத்தனமும் வெறுப்புமா ஒரு பார்வையை பார்த்துட்டு அங்க இருந்து கார்ல வந்து ஏறுறாங்க. அவங்க அப்பா கார் கதவை திறந்து விட்டுட்டு கண்ணாடியில கைய வச்சிட்டு இருக்க கார்த்திகா நேர் பார்வையோட உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ சேரன் வீடு வர அப்படியே ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க கார்த்திகா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கத பாக்குற மாப்பிள்ள மெதுவா கார்த்திகாவோட கை மேல கை வச்சு ஆறுதல் படுத்துறாரு. கவலைப்படாத, நான் இருக்கேன்ற ஆறுதல் அவர் கையிலேயே தெரியுது, கண்ணுலையும் தெரியுது. இங்க சேரன் கிச்சன்ல பாட்டை போட்டு கொளுத்திக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரமில்லடி ராஜாத்தின்னு பாட்டு ஓடிட்டு இருக்க இவரும் பாடிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கிச்சன் வாசப்படியில நிலாவும் சோழனும் வந்து நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அண்ணன் பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிறத அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணன் இவ்வளவு நல்லா பாடுவாரா அப்படின்னு நிலா ஆச்சரியமா கேக்குறாங்க. எனக்கே இப்பதாங்க தெரியும் அப்படின்னு சோழன் சொல்ல, ரொம்பவே ரசிச்சு பாடிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு சேரன். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்காரு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வாங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு அங்க இருந்து போக சோழன் அங்க இருந்து போறாரு. வந்து நிலா சேர்ல உட்கார பக்கத்து சோஃபால உட்காந்துட்டு, ஏங்க அண்ணனை புரிஞ்சுக்கவே முடியலங்க, 2 நாளைக்கு முன்னாடி கார்த்திகாவுக்கு கல்யாணம்னு அண்ணன் ரொம்ப சோகமா இருந்துச்சு, நேத்து காலையில கூட டல்லா தான் இருந்தது, சாயந்தரம் கார்த்திகா வீட்டுக்கு வந்து புருஷனோட விருந்து சாப்பிட்டு போனதுல இருந்து சோகத்தெல்லாம் மறந்து அப்படியே பழைய அண்ணனாவே மாறிடுச்சிங்க, எப்படிங்க ஒண்ணுமே புரியலையேங்கிறாரு சோழன். அண்ணனும் மனுஷன் தானே, கார்த்திகா நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்கங்கிறது அண்ணனுக்கு திருப்தியா இருக்கும் போல அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க அவங்க சந்தோஷமா இருக்கதெல்லாம் இருக்கட்டுங்க, அதேபடி புடிச்ச ஒரு பொண்ணு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சோழன் கேட்க, தெரியல அண்ணன் எப்பவுமே அவருக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கட்டும்னு தானே நினைப்பாரு, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது தானே. கார்த்திகா அவருக்கு பிடிச்ச பொண்ணு, அவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க, அண்ணனுக்கு அது ஒரு நிம்மதியை கொடுக்கும் இல்ல அப்படின்னு அவரோட மனசை படிச்ச மாதிரி நிலா சொல்ல, சூப்பருங்க, என்னை விட எங்க அண்ணனை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நான் வந்த நாள்ல இருந்து அண்ணனை பார்த்துட்டு இருக்கேன்ல, அவரு எப்படி யோசிப்பாருன்னு எனக்கு தெரியாதான்னு நிலா கேட்டுட்டு இருக்காங்க.
என்னப்பா ரெடி ஆயிட்டியான்னு சேரன் அங்க வர ஆன்னு எழுந்திருக்கிறாங்க நிலா. சரிப்பா இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல அப்படின்னு சேரன் கேட்க ஆமாண்ணே ஹெச்ஆர் ரவுண்டுங்கிறாங்க நிலா. 10 o'clock வர சொல்லியிருக்காங்கன்னு அவங்க சொல்ல சரி உனக்கு கண்டிப்பா இந்த வேலை கிடைச்சிரும்பா அப்படின்னு சேரன் சொல்ல அப்படிதானே நானும் நினைக்கிறேங்கிறாங்க நிலா. எப்படியாச்சும் இந்த வேலை கிடைச்சி நான் ஜாயின் பண்ணிடணும், நான் அதையே தான் மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நிலா சொல்ல என்னப்பா சொன்ன அனிப்பர்ஸா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. ஐயோ எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிற நிலா. இப்ப ஒரு விஷயம் நடக்கணும்னு நாம நினைக்கிறோம்னா அது நடந்துட்ட மாதிரியே நாம அடிக்கடி யோசிச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தாதான் சீக்கிரமே ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நிலா சொல்ல ஓகே ஓகே ஐடியா கிடைச்சிருச்சு, நாம இனிமே மேனிஃபெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு இருக்க. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறாங்க நிலா. ஓ அப்படின்னு சேரன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. ஏங்க இப்ப எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்குது, அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்குது, என்ன லவ் பண்ணுதுன்னு நான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா அது ஒரு நாள் கண்டிப்பா நடந்துரும்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு சோழன் கேட்க ஆமாங்க அப்படிங்கிற நிலா. அதுக்குன்னு சினிமா நடிகை எல்லாம் நினைச்சு கற்பனை பண்ணக்கூடாது, கடவுளே இறங்கி வந்தாலும் சத்தியமா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நிலா சொல்ல கிரேட் இன்சல்ட் அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிறாரு சோழன். கலகலன்னு சிரிக்கிற சேரன் அவன் எப்பவுமே அப்படிதான்ப்பா ஏன்டா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா, பாத்ரூம் கட்டுற வேலையை சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. என்னடா இடம்லாம் பார்த்தாங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைச்சிடாதப்பா அப்படின்னு சேரன் சொல்ல ஐயோ அண்ணே அப்படிலாம் நினைக்கலண்ணே, பாத்ரூம் கட்டலான்னு நீங்க சொன்னதையே நான் மறந்துட்டேன், எனக்காக எதுவும் கட்ட வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல இல்ல அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், கொஞ்ச நாள்ல வேலையை ஆரம்பிச்சிடுறேன், சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மறந்துட்டேன், அதான் இப்ப சொன்னேன் அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும், அப்பா தான் எப்பவுமே விதவிதமா பாட்டு பாடுவாரு, இன்னைக்கு நீ இறங்கிட்ட போல இருக்கு, பாட்டெல்லாம் சூப்பரா பாடுறியே அப்படின்னு சோழன் சொல்ல என்னடா இங்க வரைக்கும் கேட்டுச்சான்னு கொஞ்சம் கூச்சத்தோட கேக்குறாரு சேரன். கேட்டுச்சு இந்நேரம் பக்கத்து வீட்டு வரலும் கேட்டிருக்கோம், என்ன நீ நல்லா தானே பாடுற, உனக்குள்ள ஒரு பாடகர் இருக்கான்றது எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் சும்மா இருடா அப்படின்னு சேரன் சொல்ல என்னென்ன வெக்கமா அப்படின்னு அதுக்கும் கலாய்க்கிறாரு சோழன். நிலா சிரிச்சிட்டு இருக்க. டேய் சும்மா இருடா நீ வேற அப்படிங்கிற சேரன் டக்குன்னு பேச்ச மாத்தணுமேன்னு நிலா நான் தோசை ஊத்தி தரேன் நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு, என்ன கை கழுவிட்டு வா, டேய் நீயும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக போனேன் வரேன்னு அப்படின்னு சோழன் கைய கழுவிட்டு ஆளா உள்ளர வர்றாரு. நிலா ஃபைல் எடுத்துட்டு வெளியே வர என்னங்க ரெடி ஆயிட்டீங்க கேட்க அங்க சேர்ல உட்காந்துட்டு இருங்க செக் பண்ணிட்டு வரேங்கிறாங்க நிலா. செக் பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. கிச்சன்ல இருந்து வர்ற சேரன் நிலா எல்லாத்தையும் ஜாக்கிரதையா எடுத்துக்கப்பா, எதையும் மறந்துடாத அப்படின்னு சொல்ல சரிண்ணே அப்படிங்கிறாங்க நிலா. போன தடவை மாதிரி நானும் உங்க கூட வரவான்னு சேரன் கேட்க இல்லண்ணே வேண்டான்னு நிலா சொல்ல சோழன் பயங்கர கடுப்பாயிடுறாரு. சும்மா இருக்கியா நீ ஒன்னும் வர தேவையில்லை நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சோழன் அடிக்குறல்ல மிரட்டிட்டு இருக்க. அண்ணே நான் டென்ஷனா இல்லண்ணே ஹாப்பியா தான் இருக்கேன், நீங்க வேலை ஏதாச்சும் இருந்தா பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல சிரிப்போட சரின்னு தலையாடுறாரு சேரன். ஐயோ போன் எடுத்துட்டு வரலன்னு மறுபடியும் அவங்க ரூம்குள்ள போக பார்க்க போய் எடுத்துட்டு வாங்க போங்கிறாரு சோழன். அவங்க ரூம்குள்ள போக அண்ணே என்னன்னு ஒரு யங் கப்பலுக்குள்ள நீ இப்படி குறுக்க வந்துட்டு இருக்க, எங்களுக்கு தனியா இருக்க டைமே கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படிதான் நான் நிலாவை இங்கேயே தங்க வைக்கிறதா, அண்ணே கொஞ்சம் உன் பாசத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு உன் தங்கச்சிய பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன் சரியா, நீ கொஞ்ச நேரம் கம்முனேருன்னு அப்படின்னு சோழன் புலம்பிக்கிட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு அங்க வர்ற நிலா கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க ஏகப்பட்ட வேலை இருக்குதான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னு சமாளிக்கிறாரு சோழன். சரிப்பா நீ சாமி கும்பிட்டுட்டு கிளம்புன்னு சேரன் சொல்ல சரின்னு அப்படின்னு நிலா தலையாட்டுறாங்க. நீங்க சாமியை கும்பிட்டுட்டு வாங்க, நான் போய் வண்டியை திருப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற சோழன். அண்ணே வெளியே இருக்கேன்னு வெளியே போறாரு. நிலா சாமியை கும்பிட சேரனும் சேர்ந்து கும்பிடுறாரு. வரேன்னு நிலா கிளம்ப. சரிப்பா அப்படின்னு சேரனும் சொல்ல சோழன் ரிவர்ஸ் எடுத்து காரை ரொம்ப பக்கமா கொண்டு வந்து நிறுத்துறாரு. நிலா கார் கிட்ட வந்துட்டு இருக்க வண்டியை தொடச்சிட்டு இருக்க பாண்டியன் நிமிந்து ஆல் த பெஸ்ட்ங்கன்னு சொல்றாரு. நிலாவுக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. தேங்க்யூ பரவாயில்லையே இன்னைக்கு நீங்களாவே சொல்லிட்டீங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்ற நிலா. அப்புறம் உங்க ஆள் என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. யாரு அப்படின்னு பாண்டியன் பதறி போய் கேட்க வானதிங்க உங்க கடைக்கு வர்றாங்களா, சமாதானம் ஆயிட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க. சேரனும் பாத்துட்டு இருக்காரு. பாண்டியன் தவிப்பா நின்னுட்டு இருக்க. ஏங்க போலாமா டைம் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு சோழன். அப்படின்னு தலையாட்டுறவங்க பாண்டியன் கிட்டையும் வரேன்னு தலையாட்டிட்டு அண்ணே வர்றேங்கிறாங்க. சரிப்பான்னு சேரன் சொல்ல வரேன்னு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு கார்ல வந்து ஃப்ரண்ட் சீட்ல ஏறுறாங்க நிலா. கார் கிளம்ப சேரன் பை சொல்லிட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோவில் நிலா ஆபீஸ்க்குள்ள வந்து
எக்ஸ்கியூஸ் மீ சார்னு சொல்ல, ஓ சிட்டுங்கிறாங்க. ஆப்போசிட்ல அந்த பர்சன் இவங்களுக்கு முதுகு காமிச்சு உட்கார்ந்துருக்காரு. நிலா உட்கார அந்த பர்சன் அப்படியே திரும்ப உட்கார்ந்த நிலா அப்படியே அதிர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணியிருந்த ஆஃப் பாயில் மாப்பிள்ள தான். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.